நேயர்களுக்கு வணக்கம். மங்கையர் சோலை நிகழ்ச்சிக்கு மீண்டும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். மிக அழகாக சொல்வார்கள், மெல்லினம்தான் பெண்கள் மேனிலம்தான், வல்லினமாம் ஆண்கள் என்னும் குழந்தைகளை தன் இடை இனத்தில் சுமர்ந்து வளர்ப்பதால். ரொம்ப ஒரு அருமையான வரிகள். பெண்கள் ஏங்க மெல்லினம் சொல்கிறீங்க, அவங்க மேலினம், ஆண்களை விட அவர்கள் மேலினம். மெல்லினம்தான் பெண்கள் மேலினம், ஆண்கள் என்னும் குழந்தைகளை அந்த வல்லினத்தை தம் இடையினத்தில் சுமந்து வளர்ப்பதால். சரி, அப்போது ஏன் பெண்களை கட்டுப்படுத்தி வச்சாங்க? அது அந்த காலம். நாடு விட்டு நாடு நடந்து போகின்ற நதிக்கு ஏதாவது தேவையா? இல்லை. அதுக்கு பாஸ்போர்ட் தேவையா? இல்லை. உறவுகின்ற காற்றுக்கு ஏதாவது கட்டுப்பாடு இருக்கா? இல்லை. அப்போ பெண்களுக்கு மட்டும் எதற்கு கட்டுப்பாடு? இல்லை, கண்டிப்பாக இல்லை. அப்படி எந்தவித கட்டுப்பாடுகளும் எங்களுக்கு தேவையில்லை, எங்களால் சொந்த காலில் நிற்க முடியும் என்று சாதனை படைத்து வருகின்ற பெண்கள் அவர்கள் கலந்து கொள்கின்ற மங்கையர் சோலை. இன்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ளவர்கள் யார்? சாதனையாளர்கள். நீங்கள் தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறீர்கள். குன்னூர் வெலிங்டன் அந்த இடத்துல மிக அருமையான ஒரு கேன்டீன். என்னங்க, இவங்க ஹோசூரில் NH37, அதாவது நேஷ்னல் ஹைவேஸ் 37, அது என்ன, அந்த பேர்லேயே ஒரு அருமையான உணவகம் ஆரம்பித்து அகில இந்திய அளவில் மிகப்பெரிய போட்டி, இராணுவ முகாம்கள், இராணுவ பயிற்சியாளர்கள், அவர்களுக்கான ஒரு உணவகம் வேண்டும் என்று வெலிங்டனில் இந்திய இராணுவம் தேர்ந்தெடுத்த போது முதல் இடத்தை பெற்று அங்கு நம்முடைய இராணுவ வீரர்களுக்கு உணவளித்து வருகிறார். அவர்தான் கல்கி கவியரசு. அவரை வருக என்று வரவேற்கின்றோம். ஒரு மிகச்சிறந்த மனமுள்ள விஷயங்க. அது மட்டும் இல்லாமல் மருந்தான விஷயம். அது என்னங்க அது? பெருங்காயம், எசஃபைடேட்டா, பெருங்காயம். இந்த பெருங்காயம் இல்லாமல் சமையலே இல்லை. ஆனால் அந்த பெருங்காயத்தில் நிறைய விஷயம் இருக்குங்க. என்ன கேட்க போகிறோம்? யார்? அக்கறை கொடியேறி ஈரோட்லேருந்து வந்திருக்கிற நித்யா மேடம். அவரை வருக வருக என்று வரவேற்கின்றோம். இதுக்கெல்லாம் மிக சிறந்த ஒரு பிஸ்னஸ். சார், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? சாரி, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் அவங்க மத்தியில் நான் செய்கிறேன். என்ன பிஸ்னஸ்? சாரியா? இல்லைங்க, சாரி. என்ன சாரி? வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பாக இந்திய பாரம்பரியத்தை பல நாடுகளுக்கு கொண்டு சேர்க்கின்ற ஒரு அருமையான வெனிஷா பிரஜா அவர்கள் சென்னையிலிருந்து வந்திருக்கார். அவரை வருக என்று வரவேற்கின்றோம். ஓகே, எனக்கு தேவை என்ன? மண் வளம். நம்ம இங்கே பார்த்துட்டே இருக்கோம், ஒரு அருமையான ஒரு செடி விதை போட்டு ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கு இல்லையா? என்னுடைய வலதுபுறத்தில். இந்த இடது பக்கம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சீனரி. ஏன்னா இது மண் வளத்தை பிரதிபலிக்கிறது. இதுக்கான ஒரு மிகப்பெரிய ஃபவுண்டேஷன் செஞ்சது யார்? அவங்க தான் உளுந்தை அப்படின்னு திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. இப்போ அவங்க பெங்களூரில் இருக்காங்க, அடிக்கடி வந்துட்டு போகிறாங்க. அவங்க தான் சுபாங்கி உமாபதி, ஒரு சாதனையாளர், மண் வள சாதனையாளர். அவரை வருக என்று வரவேற்கின்றோம். ஓகே சார், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் ரிலீவர், அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்காக என்ன செய்யலாம்? நான் இருக்கேன் இந்த பிள்ளைகளுக்கு ஆதரவாக. இந்த வயசுலேயே மிதிலா லக்ஷ்மி அவர்கள் சென்னையில் மிக பெரும் சாதனை படைத்திருக்கிறார். அவற்றை நம்ம கேட்க தான் போகிறோம் என்ன அப்படின்ட்டு. வாழ்த்துக்கள். ஓகே, ரொம்ப வணக்கம். ஒரு அழகான மலமலான ஒரு சாங் எங்கள் சாக்லேட் படத்தில். அந்த சாங் கேட்டப்போலாம் யாருமே உட்காரலைங்க. ஏன்னா எழுந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ ஒரு பவர் பேக்டு சாங். அந்த பாடல் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சற்றேறக்குரிய 200க்கும் அதிகமான பாடல்கள் பல மொழிகளில். மேலும் தானே ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர், 20க்கும் மேற்பட்ட படங்கள் பல மொழிகளிலே தொடர்ந்து சாதனை புரிந்து வருகிறார். பல்லேலக்கா பல்லேலக்கா சிவாஜி படத்தில் சூப்பரான ஒரு ஹிட் சாங், எஸ்பி பாலசுப்ரமணியம், பெனி தயாள் அவரோட. அது மட்டுங்களா, எனக்கு AR ரஹ்மான் சாரோட ஒரு சூப்பரான பொன்னியின் செல்வன் படத்தில் பொன்னி நதி, தெலுங்கில் பொங்கு நதி, இந்த சாங். மேலே சொல்லிக்கிட்டே போகலாங்க, பல புதிய பாடல்கள். இன்றைக்கி நம்ம நெஞ்சை உருக்குகின்ற, நாம் துள்ளி திரிகின்ற பல பாடல்களை தொடர்ந்து பாடி இசையமைத்து நம்மை மிகச்சிறந்த ஒரு மனிதராக, எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சாஃப்டாக மனசு வாழணும் அப்படின்னா இப்படிப்பட்ட சாங்ஸ்லாம் கேட்கணும். இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த சாதனையாளர் தான் AR ரஹ்மான் அவர்கள். அவரை வருக வருக என்று வரவேற்கின்றோம் அனைவருடைய மிகப்பெரிய கரவொலியோடு. ஓகே, இப்போது நாம் யார்கிட்ட ஃபஸ்ட்டு பேச போகிறோம்? இன்னைக்கு காலையில் ரெக்கார்டிங்கா, மத்தியானம் ரெக்கார்டிங்கா? காலையிலே செய்யலாமா? ஓகே. ஆனால் காலையில் இன்றைக்கி டிஃபன் சாப்பிடாமல் வந்துட்டாங்க. எனக்கான உணவு உடனடியே வேணும்னு இதை பாருங்கள், ஒரு ஃபிங்கர் டிப்ஸில் அடுத்த நிமிஷம் இந்தாங்க ஃபுட்டு. என்ன சூப்பரான ஃபுட். யார் கொடுத்தது? கல்கி கவியரசு. அவங்ககிட்ட பேச.
சார். கல்கி வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்கள் உங்களை பற்றி. சார், நான் வந்து குன்னூர் வெலிங்டன் பகுதியிலேருந்து வரேன். அதாவது ஆரம்பத்தில் என்னுடைய அவுட்லெட் அப்படின்னு நான் சொல்லக்கூடியதாக வந்து பார்த்திங்கன்னா டேக்அவேன்னு சொல்லக்கூடியது. நான் ஆரம்பித்தது வந்து சாதாரணமாக இல்லத்தரசியாக இருந்து என்னோடய வீட்டில் சமைக்கிற உணவுகளை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பரிமாறும்போதும் அவங்களுக்கு கொடுக்கும்போதும் அதோட சுவை பிடிச்சி போய் எனக்கு வந்து நீங்கள் நான் பக்கத்தில் பேச்சுலராக இருக்கேன், எனக்கு வந்து நீங்கள் ஒரு மந்த்லி பேசிஸில் வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி தர முடியுமா? ஏன்னா முக்கால்வாசி பேர் ஐடி செக்டாரில் இருக்காங்க. குடும்பத்தை பிரிஞ்சு சூழ்நிலையின் காரணமாக வேலை காரணமாக அவங்க அங்கே இருக்கிறதுனால அவங்களுக்கான தேவையான உணவு வகைகளை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். 2 பேருக்கு செஞ்சது ஒரு 4 பேருக்கு ஆச்சு, 4 பேருக்கு செஞ்சது அது 10 பேருக்கு கொடுக்குற மாதிரி ஆச்சு. அப்படியே என்னோட தொழில் வளர ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்தில் இதுக்கான எஃப்எஸ்ஐ எடுக்கணும், ஃபுட்டை வந்து வெளியே இன்னும் அதிக பகுதிகளுக்கு கொண்டு சேர்க்கணும். அப்படிங்கும்போது எனக்கு ஜொமேட்டோ டெலிவரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியதாக இருந்தது. சரி, நம்ம சாதாரணமாக இந்த உணவை வந்து வெறும் ஹோம் டெலிவரியாக கொடுக்கறத விட இதுக்கான ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு நான் யோசிச்சப்ப, எங்கள் பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாருக்கும் ஒரு சொந்த ஊர் மேலே ஒரு பற்று இருக்கும். எனக்கு என்னோட சொந்த ஊர் மேலே இருந்த பற்றின் காரணமாக நான் ஏற்படுத்தின பிராண்டு தான் TN37 அப்படின்னு சொல்கிறது. அந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். சொல்லுங்கள் சார். உங்களை நான் அறிமுகப்படுத்தும் போது NH37 சொன்னேன். அதுக்கான காரணம் இருக்குது. என்னென்னா NH37ல் அந்த TN37லேருந்து எங்களுக்கு ஃபுட் வேணும் அப்படின்ற டிமாண்ட் வர அளவுக்காக நீங்கள் உயர்ந்திருக்கீங்க. நிச்சயமா. ஸோ இப்போ நான் பேக் டு தி TN37 சொல்லுங்கள் மேடம். அதாவது நான் ஆரம்பத்தில் இந்த பிராண்டை வந்து உருவாக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். TN37 அப்படிங்கும்பொழுது ஒரு வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஒரு ஊர் விட்டு ஊர் போகும்போது நம்மளோட சொந்த ஊரோட வாகனத்தை ரோட்டில் பார்த்தா கூட நம்ம மனசில் ஒரு ஆர்வம் வரும், ஒரு சந்தோஷம் வரும், நம்ம ஊருக்காரங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணும்பொழுது அடையாளமாக அது மாறும் அப்படிங்கிறத நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணேன். ஸோ TN37 அப்படின்னா கொங்கு மண்டலத்தை சார்ந்தது, கோவையுடைய மைய உணவு பகுதி அப்படிங்கிறத வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணணுங்கிறதுக்காக அந்த பிராண்டை கிரியேட் பண்ணேன். சூப்பர். ஒவ்வொரு தொழில் முனைவோருக்கும் அவங்களுக்கான சின்ன சின்ன விஷயங்களில் கூட சில தடங்கல்கள் வரலாம். ஆனால் அதையும் மீறி தான் இன்வால்வ் பண்ணணும். ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிட்டேன், அந்த இண்டஸ்ட்ரியில் இவரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணிட்டேன், சார் இது அவர் பார்த்துப்பார் இவர் பார்த்துப்பார் இல்லாமல் தான் இன்வால்வ் பண்ணி குவாலிட்டி ஃபுட் கொடுக்கணும். அதற்காக தான் உங்களுக்கு பாராட்டுகள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இப்போது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு இராணுவ ட்ரைனிங் அகாடமி அங்கே வந்து நீங்கள் சர்வ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் பெற்றீங்க இல்லையா? அது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? மேபி உங்களுடைய எஃபிஷியன்சினாலன்றது இம்ப்ளாய்டு இருந்தாலும் அதுக்குள்ள பின்னால் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கும். கண்டிப்பாக இருக்கும் சார். எல்லா இடத்துலையுமே நம்ம கதைங்கிறத விட இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பெண்களுடைய ஒரு முன்னேற்றங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்கும். அந்த வரலாறுங்கிறது நம்மளோட குடும்பத்திலேருந்து தொடங்கி நட்பு வட்டாரத்திலேருந்து சமூகம் சொசைட்டின்னு சொல்லக்கூடிய எல்லா இடத்துலையுமே பரவி இருக்கும். பெண்கள் வந்து இன்றைக்கி ஒருத்தரால் சாதிக்க முடியும்னா இனிஷியலாக ஃபஸ்ட்டு நமக்கு ஆரம்பிக்கிறது முதலீடு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் பெரிய தடையாக இருக்கும். முதலீடுகள் அப்படிங்கும்பொழுது நான் ஆரம்பித்தது வீட்டில் இருந்து ஆரம்பித்தேன். சின்ன சின்ன பாத்திரங்கள் தான், நம்மளோட குறைந்த அளவான முதலீடு தான். ஏன் இதை நான் பெருசு பண்ணணும்னு நினைக்கும்போது என் கணவரோட உதவியோ இல்லை அவரோட வருமானமோ அதுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கும்போது என்கிட்ட இருக்கிற மணியை நான் திரும்ப திரும்ப அதிலேயே போட்டு அப்படியே வெளியே கொண்டு வர ஆரம்பிச்ச பிஸ்னஸ். முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுங்க என்னன்னா தைரியம். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் தைரியம் இருந்தால் தான் எதுவுமே பண்ண முடியும். நிறைய பேர் எவ்வளோ டேலண்ட்ஸ் வச்சிருக்காங்க, நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், அவ்வளோ நல்லா சமைப்பாங்க, எவ்வளோ பேர் வந்தாலும் சமைக்க முடியும். ஆனா அவங்கள போய் ஒரு வெஞ்சர் பண்ண சொன்னா பண்ண முடியாது அவங்களால. அவங்க புருஷன் சம்பாரிச்சு தான் பண்ணணும், அவர் தான் பண்ணணும், அந்த அப்பா சம்பாரிச்சு தான் பண்ணணும் அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த தைரியமா முன் எடுத்து வந்து அது பண்றதுக்கு நிறைய அதுதான் தடையே, பெண்களோட தடையே அதுதான். அந்த தைரியம் உங்களுக்கு நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் ஒருத்தர் வரலன்னா போய் நம்ம சமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாரு, அது ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு அந்த தொழில் கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சாதான் நம்ம அதுக்குள்ள நுழையணுமே. கண்டிப்பா மேம். அருமையாக சொன்னீங்க. நீங்கள் வந்து அந்த வரலாறுன்ற ஒரு வார்த்தையை ரொம்ப சிறப்பாக சொல்லிருக்கீங்க. அதாவது வரலாறு என்பது வாழ்ந்து போனவர்களுடைய கணக்கல்ல, வரலாறு என்பது வாழ்ந்து போனவர்களுடைய கணக்கல்ல, வருபவர்களினுடைய வழித்தடம், வாழ்க்கை தடம். அதுதான் இப்போது நம்ம மீண்டும் அந்த என்ன கதை அப்படின்ட்டு எல்லாரும் கேட்குறாங்க. அதனால் அந்த கதையை முதல்ல சொல்லிடுங்க. கண்டிப்பாக சார். அதாவது வந்து இராணுவ பகுதியில் எனக்கு எப்படி, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கான்ட்ராக்ட் இதில் எப்படி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா, நான் செஞ்ச இந்த உணவுகள் மூலமாக அப்படியே அந்த பகுதியில் பிரபலமானது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த இயரில் நம்ம பண்ணக்கூடிய டேர்ன் ஓவர் பிஸ்னஸ்ஸு, ஒசூரில் இறங்கி ஒசூர் பகுதிகளில் சுற்று வட்டார பகுதிகளில் எங்கே உணவு நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டால் இங்கே போங்க, நீங்கள் சாப்பிடலாம், ஒரு நல்ல அருமையான சாப்பாடு, நம்ம ஊர் சாப்பாடு, எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸை ஆட் பண்ணாத ஒரு உணவு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பேரை எடுக்கிறதுக்கு நான் ஒரு 3 வருஷம் உழைச்சேன். அந்த 3 வருஷத்தில் நிறைய வழிகளையும் சம்பாரிச்சிருப்பேன். அந்த வழிகளை கடந்து அந்த 3 வருஷத்தில் நான் எடுத்து நின்ன முயற்சி, தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ்,
எடுத்த பாதையிலேருந்து பின்வாங்காமல் அதே இடத்துல பிடிவாதமாக நின்று ஜெயிச்சது, இந்த மாதிரி விஷயத்தின் மூலமாக அப்சல்யூட் திங். அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும், அந்த ரெசிலியன்ஸ் கன்சிஸ்டன்சி அது இருந்தால் தான் நம்ம வந்து எந்த தொழிலும் முன்னேற முடியும். கண்டிப்பாக மேம். அப்போ இந்த இயருடைய துவக்கத்திலேயே வந்து அதுக்கான ஒரு பெரிய பாராட்டுதலாக வந்து கவர்னர் மாளிகையில் நடந்த விழாவில் வந்து பெண்களை கூப்பிட்டு சிறப்பிச்சாங்க. அதாவது மகளிர் தினத்தன்னைக்கு ஒரு 120 லேடிஸ் அந்த மாதிரி அவங்கள வந்து சிறந்த பெண் ஆளுமைகள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்களை எல்லாம் கௌரவமாக நம்ம ஆளுநர் அவர் கூட ஒரு விருந்து கொடுத்தாங்க. அந்த விருந்தில் நானும் கலந்துக்கிட்டேன். இது என் வாழ்க்கையில் நான் சாதித்த ஒரு பெரிய சாதனையாக தான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் அப்பா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எம்ப்ளாயாக இருந்தவர். நான் இன்றைக்கி அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு ப்ராஜெக்ட் என் கைக்கு வந்ததுங்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் நான் ஆளுநர் மாளிகையில் கலந்துக்கிட்ட அந்த விருந்து, அவர் என்னை கௌரவப்படுத்தின ஒரு விஷயம், அதுக்காக நான் போட்ட எஃபோர்ட். அதாவது ஒரு இடத்துல போயிட்டோம், ஜெயிச்சிட்டோம், ஓகே நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணியாச்சுன்னு கிடையாது. ஒரு விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து தான், அதாவது சொல்கிறாங்க இல்லையா, விமானத்துடைய ஓடுதளத்தில் இருந்து தான் அது பறக்கவே ஆரம்பிக்குது. ஸோ அங்கேருந்து தான் என்னை அதிகமாக உத்வேகமாக இன்னும் கொண்டு போகணுன்னு நினச்சேன். அந்த வகையில் பார்க்கும்போது குன்னூர் வெலிங்டனில் வந்து கரெக்டாக அந்த கேண்டீனுடைய ஆஃபர் எனக்கு கிடைக்குது. அதாவது நிறைய பேர் கால் ஃபார் பண்ணுறாங்க, அதுக்கும் நிறைய போட்டிகள்லாம் இருந்தது. நீ ஒரு பெண் தானே, உன்னால் என்ன பண்ணிட முடியும், ஒன்றால் எப்படி இங்கே எடுத்து நடத்திட முடியுமா? கிட்டத்தட்ட 14 கண்ட்ரியிலேருந்து வரக்கூடிய 700 ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரும் லெஃப்டினன்ட் கர்னல், மேஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய முப்படை தளபதிகளுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய நிறுவனம். அந்த நிறுவனத்தில் போய் நீங்கள் 700 பேருக்கு ஒரு மதிய வேலை வந்து உணவுனால் தயாரிக்க முடியுமா அப்படிங்கிறத ஒரு கேள்வியாக எழுப்புனாங்க. நிறையா போட்டிகளும் வந்துச்சு. எல்லாமே பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீ ஒரு பெண், உன்னால் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. அதாவது நீங்கள் திருப்பி ஒவ்வொரு ஃபுட்டை பற்றி பேசும்போது எல்லாருக்கும் பசி அதிகமாகிட்டே போயிடுது. அந்த மாதிரி சூழல் இருந்தாலும், அதாவது மகளிரால் பெண்களால் முடியும். அதனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் பெண்கள் அவங்க வந்து மெல்லினம் அப்படின்லாம் கிடையாது. கவிஞர் தாரா பாரதி ரொம்ப அருமையாக சொல்லுவார், தும்பிகள் சேனையாக, அதாவது பெரிய அந்த படை வீரர்கள் போல, தும்பிகள் சேனையாக துணிவுடன் எழுந்தால் போரும், தும்பிக்கை யானை கூட தோற்றே தான் பின்னே போகும் அப்படின்வார்கள். அந்த மாதிரியான மிகப்பெரிய பலம் பொருந்திய ஒரு செய்தியாகத்தான் நீங்கள் சொன்னீங்க. மேடம், இவர்களுடைய சாதனைகளை பற்றி ஒரு 2 வார்த்தை. அற்புதமான டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒவ்வொன்றுத்துலேயும் எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது. அவங்க சொல்கிறாங்கல்ல, அவமானப்பட்டு தான் இது, அவமானங்கள் தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்து. ஒவ்வொரு வாட்டி அவமானப்படும் போது நம்ம புது உத்வேகத்தோட இதை அவங்கள வந்து நம்மளுக்கு அவங்க எதிர்க்க நம்ம வந்து வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நினைக்கிற அந்த நினைப்பே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய குளுக்கோஸ் எனர்ஜி மாதிரி தான். நம்ம அதை வந்து அது மைனஸாகவே எடுத்துக்கக்கூடாது, அது ப்ளஸ்ஸாக தான் எடுத்துக்கணும். எத்தனை அவமானங்கள் வந்தாலும் அதையும் தாண்டி போகிற அந்த ரெசிலியன்ஸ் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ அற்புதமாக டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில் ரொம்ப க்ரியேட்டிவாக இன்னோவேட்டிவாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் ஸோ கண்டிப்பாக சூப்பர் சூப்பர் சூப்பர். இராணுவம் என்பது அதிகாரம் மிக்கது, அவர்களுக்கு அதிகாரம் வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு வள்ளுவருடைய தனியான ஒரு அருமையான ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரம் என்னன்னா அன்புடைமை. அந்த அன்புடைமையோட உணவு. அதனால் நம்ம கல்கி கவியரசு அவர்களை அத்தனை பேரும் கடவுளை எழுப்பி பாராட்டுகின்றோம். ஹாய் மாம். திரும்பவும் ஷாப்பிங்கா? அப்பா, இவ்வளவு நீங்க தான் கெடுத்து வச்சிருக்கீங்க. லிமிட்ல இருந்தா தப்பு எதுவும் இல்ல. லிமிட் இல்லாம ஷாப்பிங் பண்ணுவா உங்க கார்டுல ஆட் ஆன் இருக்குல்ல. நான் கார்டு லிமிட்ட செட் பண்ணிருக்கேன். இதுல என்ன பலன்னா, இதுல ரிஸ்க் கம்மியா இருக்கும். ஏதாவது ஃப்ராட் நடந்தா பேங்க் சொல்லிடுங்க, நஷ்டம் குறையும். தாத்தா, ஏய், next time in the pink dress. நீ தான் லிமிட் செட் பண்ணிருக்கேன். RBI சொல்கிறது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. மோடி அரசின் உத்தரவாதம். சொந்த வீட்டுக்கான ஒவ்வொருவரின் கனவும் நிறைவேறும். 4 கோடி கான்கிரீட் வீடுகள் கட்டுமானம். நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம். இப்போ இந்த நேரத்தில் இந்த ராணுவ வீரர்களுக்கு பல இடங்களில் போனீங்கன்னா அவங்களுக்கான கண்டிப்பாக, ஏன்னா நிறைய பேர் இந்த போரில் வந்து அவங்களுக்கு பெருங்காயம் ஏற்படும், பெரும் காயம். அந்த பெருங்காயம் ஏற்படுற போர் வீரர்களை நம்ம அதை படிக்கும்போது நமக்கு என்ன, வீட்டில் உட்காந்துட்டு சாப்பிடும்போது இது பெருங்காயம் தான் ஞாபகம் வருது. சார், இன்னொரு வாலி சார் மாதிரி வார்த்தையோட பயங்கரமாக விளையாடுறீங்க. அதனால் நமக்கு வந்து என்னென்னா, சரி ஓகே அம்மா எனக்கு வந்து இதில் பெருங்காயம் போட்டிங்களா அப்படின்னு நினச்சா, இன்றைக்கி எல்லோரும் என்னென்னா நித்தியம் நீங்கள் பெருங்காயம் போடணும். நித்தியம் என்னன்னா தினம். அப்போ நித்தியம் பெருங்காயம் போடணும் அப்படின்னா, சரி ஓகே நித்தியம் பெருங்காயம் போடணுமா அப்படின்னா, நல்ல பெருங்காயங்க அப்படின்னா நித்தியம் போடணும்னு நித்யா அப்படின்னு ஞாபகம் வருது. என்ன, அக்கறை கொடியேறி அந்த ஊரில் போனால் சூப்பரான ஒரு பெருங்காயம் கிடைக்கும். என்ன
என்னங்க அது உங்கள் ரகசியம்? அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான பெருங்காயம் தரீங்க மேடம். வணக்கம், என்னோட பேர் நித்யாங்க. கொடிவேரியிலேருந்து, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கொடிவேரியிலேருந்து வரேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சும்மா இருக்கோம், எனக்கு உணவுப் பொருள்னா எனக்கு இவங்கள மாதிரி ஒரு ஆர்வம் உண்டு, ரொம்ப ஆசை. அதில் வந்து ஆரம்பித்தது மசாலா கம்பெனி தான் ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டுங்க. அப்புறம் அதுக்கு வந்து மெயின் வந்து பெருங்காயம் போட்டால் தான் நம்ம ரசம் சாம்பார் எல்லாமே மணக்க ஆரம்பிக்கும். அதனால அதுக்கு வந்து தேட ஆரம்பிக்கும் போது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு, வெளியில் நம்ம வாங்கும் போது கட்டுப்படி ஆகலை. ஸோ அதுக்காக நாமளே அதை தயாரித்தா என்ன, ஏன்னா அதில் பெண்கள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க, அதனால நம்ம தேட ஆரம்பித்தது. அப்போ எனக்கு மதுரையில் ஒரு குரு கிடைச்சாங்க, வேலுன்னு சொல்லிட்டு. அவர் தான் எனக்கு பேசிக் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ மற்ற இதில் வந்து கோதுமை மாவு தான் நம்ம மெயினாக தயாரிப்போம். அதில் வந்து சிறுதானியம் பண்ணுனா எப்படி இருக்குங்கிறது எங்களோட யோசனை. அதனால் சிறுதானிய மாவில் பெருங்காயம் தயாரித்தா வாசனை எழும்பாதா, அதுதான் எங்களுடைய யோசனையாக இருந்துச்சு. நாங்கள் செஞ்சு பார்த்தோம் பல முறை, ஆனால் வாசனை வந்து கம்மியாக தான் இருந்துச்சு ஆரம்பத்தில் எங்களுக்கு. நாங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸாக மூலப்பொருட்கள் கூட்ட எங்களுக்கு நாங்கள் ஒரு 9 பொருள் இதில் சேர்த்துறோம். நாங்கள் 9 மூலப்பொருட்கள் சேர்த்துறோம். என்னென்ன அது? அதில் மெயின் வந்து காபூலிங்கிற ஐட்டம் தான் மெயின், அதுதான் ஃபஸ்ட்டு. பீர்னாசி, சாமந்தி, அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க. காபூலினா என்ன மேம்? அதுதான் மெயின் இந்த பெருங்காயத்துக்கு பெருங்காயத்துடைய ஒரிஜினே வந்து காபூல். பிசின். காபூல், அந்த பிசினுக்கு அந்த ஊரை வச்சு தான் அந்த பேர் வச்சுருக்காங்க. ஒரு செடியினுடைய பால், நம்ம ரப்பர் தயாரிக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இது ஒரு பிசின். ஆப்கானிஸ்தானத்துலேருந்து. அது மட்டும் தான் பெருங்காயம். பட் நீங்க சொல்றீங்க நிறைய அதுல சேர்க்குறீங்கிறது வந்து எனக்கு இப்பதான் தெரியுது. அதில் அரபிக் கம் அப்படிங்கிற ஒரு பொருளும் போடணும். அப்புறம் நம்ம இது நாட்டு கோந்து அது இருக்குது. யார் யாருக்கு என்னென்ன மாதிரி கேட்குறாங்களோ அது மாதிரி தான் நாங்கள் செய்கிறோம். இதெல்லாம் பார்த்தா இதுக்காக தானே போடுறாங்க, மனத்துக்காக போடுறது இல்லைல்ல. அது ஒரு ஜீரண சக்தி கொடுக்குது. ஆனா இதெல்லாம் இல்லாம ப்ரிப்பேர் பண்ண முடியாது. எல்லாத்துலயுமே வந்து அந்த மனமும் இருக்கு. அவங்க சொல்ற ஜீரண சக்திக்கான கிரியேட்டிவ், அதுதான் அவங்க சொல்றாங்க அந்த காபூலி. ஓகே, அது ஓகே. அதுக்கப்புறம் வேற ஏதோ கோந்து இல்ல அதெல்லாம் சொல்லும்போது பயமா இருக்கு. இல்ல அவங்க சொல்ல மேடம், இல்ல அது எல்லாமே நேச்சுரல். அவங்க சொல்ல இதெல்லாம் பெருங்காயத்துக்கு நல்லதுன்னு நம்ம எடுத்துக்கணும். அதனால தான் அவங்க பெருங்காயம் வெற்றி பெற்றிருக்கு. அதுல வந்து வெறும் வெற்றி மட்டும் முக்கியமான விஷயம் இல்ல சார், டேஸ்ட்க்கு வெற்றி பெறலாம், உடல் நலத்துக்கு நலத்துக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? இல்லாமலும் இருக்கணும். அதில் வந்து நாங்கள் சிறுதானிய மாவில் செஞ்சு பார்த்து அதில் நாங்கள் ஜெயிச்சதுனால தான் எல்லாரும் அது ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. ஏன்னா வீட்டுக்கு வந்து தேவையானது வந்து நேச்சுரல். எல்லாருமே இன்றைக்கி வந்து அதை தேடி ஓடுறோம், நாமளே ஓடுறோம் நிறையா பொருட்கள். ஸோ இது வந்து ரொம்ப வெற்றி பெற்றது காரணம் அதுதாங்க. சூப்பர். இப்போது உங்களால் எப்படி மார்க்கெட் பண்ண முடியுது? ஏன்னா நீங்கள் சொல்ல ஈரோடு பக்கத்தில் ஒரு இடத்துல இருக்கீங்க, அங்கேருந்து மார்க்கெட்டிங் கான்டாக்ட்ஸ் அதெல்லாம் எப்படி உங்களுக்கு? நாங்கள் மசாலா ஆரம்பித்த புதுசில் வந்து எங்களுக்கு வந்து சிந்தாமணின்னு சொல்லி எங்கள் ஊரில் கவர்மெண்ட்டோடைய இது இருக்குது. இங்கே வந்து அமுதம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் சென்னையில். அந்த மாதிரி ஒரு இதில் எங்களுக்கு ஆர்டர் கிடச்சிது. அவங்க வாங்கி டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பேஸ்ட் இது இல்லையா? ஆமாம், எந்த கலப்படமும் நாங்கள் செய்யலை, கலர் ஆட் பண்ணல, அந்த மாதிரிலாம் அவங்க டெஸ்ட் பண்ணினாங்க. வாங்கி எங்ககிட்ட வாங்கி டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 மாதம் கழித்து தான் எங்களுக்கு ஆர்டரே கொடுத்தாங்க. அந்த தமிழ்நாடு முழுக்க எங்களுக்கு இன்றைக்கும் நான் வந்து அந்த மாதிரி கடைகளில் நான் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். பெருங்காயம் அதுக்கப்புறம் தான் பெருங்காயம் நான் இப்போ 3 இயர்ஸாக தான் பெருங்காயம் பண்ணுறேங்க. பெருங்காயமும் நாங்கள் சப்ளை பண்ணுறாங்க, அதுதான் பேஸ் எங்களுக்கு. அவங்க தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஆன்லைனில் இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டிங் இணையத்தின் மூலமாக நீங்கள் வந்து கொண்டு போனோம். நம்முடைய பாரத பிரதமர் அவருடைய இது என்னென்னா, நம்மளுடைய வந்து எக்ஸ்போர்ட் இம்ப்ரூவ் பண்ணணும், ஏற்றுமதியை பெருக்கணும். அதற்காக என்ன சின்ன சின்ன யூனிட்ஸ் கூட பெரிய அளவு உற்பத்தி செய்தால் நம்மளால் ஏற்றுமதியை பெருக்க முடியும். ஏற்றுமதியை பெருக்கினா அந்நிய செலாவணி அதிகமாகும். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு $5 பில்லியன் எக்கானமி, இப்போ அடுத்தது $10 பில்லியன் எக்கானமி அளவுக்கு நாம் வளரணுன்ற மிகப்பெரிய திட்டங்களை அரசாங்கம் கொண்டு வந்து செயல்படுத்துகிறாங்க இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தருடைய சிறிய சிறிய பங்களிப்பு கூட, பெருங்காயம் சின்ன டப்பாங்க, ஆனால் அந்த சின்ன டப்பாவில் அது மூலமாக நம்மளுடைய கண்ட்ரியினுடைய எக்ஸ்போர்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். இப்போது அதற்கான முயற்சிகள் பண்ணிங்களா? ஏன்னா நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்பணும். நீங்கள் சொன்னது வந்து சில ஷாப்ஸ் பண்ணுறீங்க, நல்லா எல்லா இடங்களும் போயிட்டுருக்கு. அதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்கோங்க. சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் பேசியிருக்கோம். சூப்பர் சூப்பர். பாருங்க, ஏற்கனவே ஒரு கால் அங்கே வச்சுட்டாங்க. மகிழ்ச்சி. ஆக்சுவலி இந்த எக்ஸ்போர்ட்ஸ்ன்னு பண்ணும்போது இல்லைங்க, வெறும் நம்மளோட மேனுஃபேக்சர் மட்டுமே முக்கியம் இல்லை, அந்த கண்ட்ரியோட எதிர்பார்ப்பு இல்லை அந்த கண்ட்ரியோட மணி வேல்யூ சம்டைம்ஸ் ஏறலாம் இறங்கலாம். அப்போ நம்மளுக்கு அதுவும் ஒரு ஷாக்கிங்காக இருக்கும், சர்ப்ரைசிங்காக இருக்கும். கண்டிப்பாக. இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் இது மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரியாகவும் மாறிடுது. கண்டிப்பாக. ஆனால் உங்களால் எப்படி நீங்கள் தொடர்ந்து ஜெயிச்சிட்ருக்கீங்க? நம்ம பொருள் நல்ல பொருளாக இருந்தால் எங்கே இருந்தாலும் தேடி வந்து கஸ்டமர்ஸ் வாங்குவாங்க சார். கண்டிப்பாக. அது இல்லாமல் நாங்கள் இருக்கிற இடம் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்,
கொடிவேரிங்கிற ஒரு டேம் அணை இருக்கு இல்லையா, டேம். குடிவேரி ஆமாங்க பெரிய அருவி. ஆமாங்க சார். ஒரு அழகான இடம் இல்லையா? ஆமாம், அங்கே வந்து ஒரு இந்த 3 மந்த்ஸ் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மந்த்ஸில் லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க அங்கே. அதனால் அதில் நல்ல எங்களுக்கு சேல்ஸ் உண்டு அதில் ஃபஸ்ட். உங்களுக்கு சப்போர்ட் எப்படி இருக்குது? அதாவது ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் மேடம். ஃபேமிலி ஹஸ்பண்ட் வந்து டிஜிமா ஒர்க் பண்ணுறாங்க மேட்டுப்பாளையம் சிறுமுகை பக்கத்தில் கேஜி டெனிம்ங்கிற ஒரு கம்பெனியில். அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு, எந்த விதமான தொந்தரவு இல்லாமல் நம்மளுக்கு நல்லபடியாக ஆதரவு கொடுக்குறாங்க. எனக்கு ஒரே பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டோம். அவர் வந்து இங்கே சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு. சென்னை பேஸ் எந்த மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் அவர் பார்ப்பாங்க, பையன் பார்த்துக்குவாங்க. மகிழ்ச்சி. இது ஒரு நல்ல ஒரு அருமையாக இவங்க சொன்ன மாதிரி எல்லாருக்குமே வெற்றிக்கு பின்னால் அந்த குடும்பத்தினுடைய ஒருங்கிணைப்புன்றது கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். இன்னொரு பாயிண்ட், எங்கள் மருமக வந்து இவங்க 2 பேர்த்த விட எனக்கு ரொம்ப கை கொடுக்குறாங்க, ரொம்ப ஆதரவு. மாமியார் மெச்சிய மருமகள். சொல்லுங்க. அவ்வளோ சந்தோஷமான ஒரு மருமகள் எனக்கு, அதை சொல்லி ஆகணும். யூ ஷுட் பி லக்கி ஆக்சுவலி. கண்டிப்பாக மேடம், 100%. அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ லக்கி. உங்களை மாமியாரா அமையறதுக்கு அவங்களும் லக்கி தான். மேடம், இப்போது நான் ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையோடு இப்போ சொல்கிறேன். என்னென்னா, கணவர் வந்து மிகப்பெரிய நிறுவனத்தில் மிக உயர்ந்த அதிகாரி, தனக்கு ஒரே மகன். தன்னுடைய மகன் அவரும் வந்து ரொம்ப நல்லா செஞ்சுட்டு படிச்சுட்டு இன்றைக்கி தகவல் தொழில்நுட்பத்துறையில் ஒரு மிகச்சிறந்த அலுவலராக பணிபுரிகிறார். அதனால் ஒரு மகிழ்ச்சியான குடும்பம். இந்த நேரத்தில் சில பெண்கள், எனக்கான லைஃப் நான் செட்டில் ஆகிட்டேன், இதான் ஒரு பெஞ்ச் மார்க், ஒரு லைன் போட்டாச்சு, நான் எதுக்கு வேலை செய்யணும், எதுக்கு நான் சுய தொழில் செய்யணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்காங்க. ஆனால் நம்முடையது 140 கோடி மக்கள் இந்த பாரத தேசத்தில், இந்தியாவில் இருக்கிற இந்த சூழலில் அத்தனை மக்களும் உழைத்தால் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் கொண்டு வர முடியும்? அதுதான் வந்து எதிர்பார்ப்பு. அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக என்னுடைய ஃபேமிலி செட்டில்டு ஃபேமிலி இருந்தாலும் என்னால் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவத்தையே அவங்களுடைய உழைப்பு மூலமாக விளக்கியிருக்காங்க இல்லையா? பாராட்டுகள் அத்தனை பேரும். இவங்களை பாராட்டி உங்களுடைய இனிமையான வரிகள், இனிமையானது வரிகளும் இனிமை குரலும் இனிமை, அதனால் இவங்களை பாராட்டி உங்களுடைய வரிகள் என்ன? அவங்கள பாராட்டி இயற்கையாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம். இந்த ப்ராடக்ட் வந்து யூனிக். எல்லாரும் இது எல்லா இடத்துலையும் மார்க்கெட் பண்ண முடியுமா யோசிக்காமல், சரி இந்த ப்ராடக்ட் சரியாக கிடைக்கல, மக்களுக்கு சரியாக போய் நல்ல ப்ராடக்டாக சேரலை, அது நம்ம நல்லா பண்ணால் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இவங்க பண்ணுறது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். அதான் வீட்டில் செட்டில் ஆகாமல், அவங்கள பார்த்தாலே ரொம்ப ஹவுஸ் ஒய்ஃபியாக ஒரு லுக் இருக்குது, ஆனாலுமே அவங்க இவ்வளோ தூரம் சாதிச்சிருக்கிறது வந்து ஒரு அற்புதமான விஷயம். மங்கையருக்கு படிப்பதற்கு என்ற காலம் மலையேறி விட்டது, இனி பெண்கள் மலையேற தொடங்கி விட்டார்கள். பாராட்டுகள் உங்களுக்கு, மிகச்சிறந்த பாராட்டுகள். எனக்கான லைஃப் என்னங்க இருக்கா? இல்லை, நான் வந்து மனம் உடைந்து போய்விட்டேன், நான் உடைந்து போய்விட்டேன். அந்த உடைந்து நினச்சே அதில் முதல் 2 எழுத்து உடை, அந்த உடையை வந்து பிடிச்சிக்கிட்டு என்னால் மேலேற முடியும். எப்படி வந்து, அதாவது அந்த மகாபாரத உடை வேறு, திரௌபதிக்கு கண்ணன் கொடுத்தது அந்த வரலாறு புராண கதைகள் வேறு. அந்த உடை இருக்கு இல்லையா, அந்த சாரீ, அதை வந்து என்னால் ஒரு வித்தியாசமாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வினேஷி பிரஜா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம், என்னோட பேர் வினேஷி பிரஜா, ஃபவுண்டர் ஆஃப் வினூஸ் வோக். என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் படித்தது வந்து காஸ்டியூம் டிசைனிங். திருப்பூரில் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், கேட் டிசைனராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பொதுவாகவே லேடிஸ்க்கு ஒரு பிரேக் தேவைப்படும், அந்த மாதிரி எனக்கும் ஒரு பிரேக் தேவைப்பட்டது. அதுக்கப்புறமா பெயிண்டிங் கிளாஸஸ், எனக்கு யூஸ்வலாகவே ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் நிறைய இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ அதனால் பெயிண்டிங் அந்த மாதிரி நிறையா கற்றுக்கிட்டேன். நிறையா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சர்ஸ்க்கு எனக்கு நிறைய ஆஃபர் வந்தது. பட் ஆனால் எனக்கு வந்து மார்னிங் 10 to ஈவினிங் 5 ஜாப் போகணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் எனக்கு சுத்தமாக கிடையாது. அதில் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன், அந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஒரு ஆண்டர்ப்ரினராக ஆகணும், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரினராக ஆகணுங்கிறது எனக்கு உள்ளுக்குள்ளே எப்போவுமே அந்த தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மெஹந்தி கற்றுக்கிட்டேன். எனக்கு வந்து ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தாட் நிறைய உண்டு. அதனால் மெஹந்தி டிசைனிங் கற்றுக்கிட்டேன். நிறைய ப்ரைடல் இதுக்கு போய் நிறைய மெஹந்திஸ் போடுவேன். அதுக்கப்புறமா ப்ளவுஸ் டிசைனிங், நான் படித்தது வந்து காஸ்டியூம் டிசைனிங் அப்படிங்கிறனால
ப்ளவுஸ் டிசைனிங் நிறைய என்ன அப்டேட் பண்ணிக்கிட்டேன். நான் ஒரு 1 இயர் கோர்ஸ் அதுக்கப்புறம் போனேன். ஏன்னா முந்தி இருக்க ட்ரெண்ட் வேறு, இப்போ இருக்க ட்ரெண்ட் வேறு. ஸோ அதனால ப்ளவுஸ் டிசைனிங்கில் நிறைய பேட்டர்ன் ப்ளவுசஸ், ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் அந்த மாதிரி நிறையா 1 இயர் கோர்ஸ் போய் கற்றுக்கிட்டேன். அப்புறம் நிறைய அப்ராடுக்கு வந்து ப்ளவுசஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன். எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்தது, நிறைய அது பண்ணி கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் அதில் என்ன நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணேன் அப்படின்னா, நார்மல் ப்ளவுசஸ் எல்லாருமே ஸ்டிச் பண்ணுவாங்க. இப்போ ஒரு தெருவில் பார்த்தீங்கன்னா அதிலவே ஒரு 4 பேர் இருப்பாங்க. நான் அதில் டிஃப்ரெண்ட்டாக வந்து பேட்டர்ன் ப்ளவுசஸ், டிசைனர் ப்ளவுசஸ் அந்த மாதிரி பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கோவிட் வந்தது. கோவிட் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு பிரேக் டவுன் ஆச்சு பிஸ்னஸ்ஸு. ஏன்னா ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே கோவிட் இருந்தது. ஸோ நம்ம இதுலேயும் இருந்துச்சு. ஸோ அது என்னோடய பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணுச்சு. ஸோ நான் அப்போ வந்து கொஞ்சம் டவுன் ஆனேன். அதுக்கப்புறம் திரும்ப எந்திரிச்சிட்டேன். சரி, எந்த பிஸ்னஸ்லேயுமே வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இதில் சோர்ந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம படித்ததை வச்சு நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, நான் படித்தது டிசைனிங் அப்படிங்கிறனால, ஃபேஷன் டிசைனிங் அப்படிங்கிறனால சரி saree பிஸ்னஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட அந்த மாதிரி கேட்டேன். ஒரு சில பேர் என்கரேஜ் பண்ணாங்க, கண்டிப்பாக பண்ணுன்னு. ஒரு சில பேர் சொன்னாங்க, என்ன பிரஜா நீ saree பிஸ்னஸ் பண்ண போகிற, எல்லாரும் தான் saree பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நீ திரும்ப அதவே எடுத்து பண்ண போறியா, அது எப்படி சக்ஸஸ் ஆகும்னு எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸும் எனக்கு வந்தது. போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்தது. எனக்கு வந்து என் மனசில் வந்து இது பண்ணு, உனக்கு நல்லா கிளிக் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால நான் saree பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். சூப்பர் சூப்பர். அதாவது இந்த கேள்வி என்னுடைய மனசில் வந்தது, ஏன் நீங்கள் தேர்ந்தெடுத்து, அதுக்கு பதில் நீங்கள் சொல்லிட்டீங்க. இருந்தாலும் இப்போது இதில் என்ன நீங்கள் வித்தியாசமாக பண்ணீங்க? ஏன்னா நான் நீங்கள் இந்த இதில் வந்து வித்தியாசமாக பண்ணீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் என்ன வித்தியாசமாக பண்ணீங்கன்றதை நம்ம கேட்டு. இன்னொரு விஷயம், இவங்க டிசைனர்னு சொன்னாங்க. அந்த டிசைனிங் எப்படி சாரிக்கு ஹெல்ப் ஆச்சு? ஏன்னா சாரி நீங்கள் அப்படியே யாரோ டிசைன் பண்ணி கொடுப்பாங்க, அதை விற்க போகிறீங்க. அது எப்படி அதில் ஹெல்ப் ஆச்சு? அந்த படிப்பு எப்படி யூஸ் பண்ணீங்க அதில்? அதான் மேம், எனக்கு இந்த டிசைனிங்கிற லைன்னால் நான் வந்து saree பிஸ்னஸ் பண்ணால் எனக்கு கிளிக் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் பேஸ் இருந்தது எனக்கு. என்னோட பையன் படிக்கிற ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் பேஸ் இருந்தது. அவங்க நிறைய எனக்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கொடுப்பாங்க. அப்ராட் கனெக்ட் இருந்தது. ப்ளவுஸ் அங்கே மெஷர்மெண்ட்ஸ் எனக்கு கொடுத்துருவாங்க, நான் ஸ்டிச் பண்ணி I'll give. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் எனக்கு அந்த பேஸ் இருந்தது. சாரிங்கிற ஒன்று வந்து எனக்கு நம்ம பண்ணால் கிளிக் ஆகும் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது. அதனால் சரி saree பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய ஆக்ட்ரஸ்க்கு வந்து sarees வந்து ஸ்பான்சர் பண்ணுறோம், நிறைய மாடல்ஸுக்கு பண்ணுறோம். இப்போ நான் ஒரு saree காமிச்சு வாங்குங்கன்னு சொன்னால் வாங்குறவங்க ரொம்ப ஃபியூ. இதே இது ஒரு ஆக்ட்ரஸ் வந்து saree கட்டி வாங்குங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரீச்சே வேறு. அவங்களுக்கு நிறையா ஃபேன் பேஸ் இருப்பாங்க. இப்போ பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை, நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். பட் ஆனால் ரீச் வந்து அதில் கூட கொஞ்சம். எப்பவுமே ஒரு அழகான பெண் அதை உடுத்தி காமிக்கும் போது அதோட வேல்யூ தெரியும். கரெக்ட், எவ்வளவு அழகா இருக்குன்னு அதை பார்ப்பாங்க. கரெக்ட். அவங்களோட ஃபேன் பேஸை விட்டுருங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட், ஒருத்தர் போடும்போது அது இவ்வளவு நல்லா இருக்கா, நம்மளும் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நல்லா இருக்கும். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு கொஞ்சம் நிறையா வாய்ப்பு வந்தது மாடல்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்க்கு பண்ணுறதுக்கு. ஸோ அதனால நான் நிறையா அந்த மாதிரி பண்ணேன். அதில் எனக்கு ரீச் ஜாஸ்தி இருந்தது. இன்னொன்று, எனக்கு கீழே 400+ ரீசெல்லர்ஸ் இருக்கிறாங்க. பட்டுக்கோட்டையார் ரொம்ப அருமையாக தன்னுடைய கவிதை வரிகளில் சொல்லியிருப்பார். சின்ன சின்ன இழை பின்னி பின்னி வர அந்த சித்திர கைத்தறி சேலையடி, தென்னாட்டில் எந்நாளும் கொண்டாடும் சேலையடின்னு சொல்லிட்டு அந்த புடவை நெய்யறது, அந்த காட்சிகள் அவர்களை வாழ்த்தி பாராட்டி பாடியிருப்பார். பல படங்களில், திரைப்பட பாடங்களில் ரொம்ப அருமையான ஒரு பாடல்கள்லாம் வந்திருக்கு. இப்போ இவங்களுடைய உழைப்பை பற்றி உங்களுடைய பார்வை? ஐ திங்க் அவங்க ரொம்ப காம்ப்ரிஹென்சிவாக இருக்காங்க. என்னன்னா அவங்க எங்கெங்கே கிடைக்குதுங்கிறத வந்து எல்லாம் அதுவே ஒரு தரவு ரிசர்ச். அது எவ்வளோ பாடுபட்டிருப்பாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் போயிட்டு அவங்களுக்கு சரியான ரேட்ஸ்க்கு வாங்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா அவங்களுக்கு ரீசெல்லர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதே இவங்க வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரைஸில் தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அந்த பேரம் பேசுறது, அந்த பையிங் கெப்பாசிட்டி அவங்களுக்கு நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி பல கண்ட்ரீஸ்க்கு அனுப்புறது வந்து அதை சோர்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். அதையும் அவங்க ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருந்திருக்கு. புடவை வந்து டெஃபினட்டாக விற்கும். ஏன்னா நம்ம யோசிக்கிறது மாடர்னாக, இப்போ நம்ம சுடிதாரே பழசாயிடுச்சு, இன்னும் மாடர்ன் க்ளோத்ஸ்க்கு தான் போகணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணும். ஆனால் அவங்க புடவை கண்டிப்பாக விற்கும்னு அந்த ஒரு இன்ஸ்டிங்க்ட் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்து அது அந்த ஃபெய்த்தில் அவங்க பில்ட் பண்ணியிருக்கிற கஸ்டமர் பேஸ் இஸ் ரியலி குட். அண்ட் ஐ திங்க் த்ரூ அவுட் ஒரு அப்சல்யூட்லி என்ன சொல்கிறது, வெரி என்டர்பிரைசிங் அண்ட் வெரி ஸ்ட்ராங் உமன் ஹூஸ் டன் ரியலி தரவு ரிசர்ச் இன் வாட் எவர் ஷி இஸ் டூயிங். சூப்பர் சூப்பர். அதாவது அப்சல்யூட் ஸ்ட்ராங், தன்னம்பிக்கை எல்லாமே வரிசையாக அவங்க சொல்லுகின்ற போது எனக்கு நம்ம சிறப்பு விருந்தினுடைய சாதனைகள் தான் மனசுக்குள்ளே அப்படியே ஓடிட்டுருக்கு.
அன்றைக்கி வந்து சாக்லேட் படத்தில் ஆரம்பித்த அந்த சாங்லேருந்து லால் சலாமில் ஒரு திருவிழா சாங், அது வந்து குலவ சாங். இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக ஐஸ்வர்யா ரஜினிகாந்தனுடைய டைரக்ஷனில், அஃப்கோர்ஸ் ரஜினி சார் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸில் வர்றார். அந்த படம் நிறைய படங்களில், அது தவிர நீங்களும் இப்போ ஏண்டா தலையில் எண்ணெய் வைக்கலன்னு ஒரு அருமையான படத்துக்கு இசை அமைச்சு, அந்த படத்தில் வந்து இமைக்காமல் கண்கள் நின்றது, இவள் தானே சொந்தம் என்றது அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு மெலடி சாங். அதெல்லாம் நிறைய படங்கள், பாடல்கள், 200க்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடிய அனுபவம். அது மட்டும் இல்லாமல் நிறைய படங்களுக்கு இசையமைத்த அனுபவம் பல மொழிகளில். இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த சாதனையாளர். இந்த எல்லாருமே வந்து இங்கே இந்த முறை எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் அதில் ஆரம்பித்து தொழில் முனைவோருடைய சங்கமமாக தான் இன்றைய மங்கையர் சோலை இருக்குது. இதில் இசைத்துறையில் ஒரு தொழில் முனைவோராக ஒரு மிகச்சிறந்த உலகளவில் பெயர் பெற்றிருக்கீங்க இல்லையா? உங்களுடைய அனுபவங்களை இந்த இடத்துல நடுவில் கேட்கணும்னு எனக்கு ஆசை. அனுபவங்கள்னா ஆக்சுவலி அப்பா இசையமைப்பாளர். ஸோ அவர் வீட்டில் ரொம்ப மியூசிக் கேட்டுகிட்டே இருக்கும். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான் எனக்கு வந்தது. தென் தம்பியும் பெரிய ஜீனியஸ் இல்லையா, அவர் பெரிய ஆளுமை. அந்த இன்ஃப்ளூயன்ஸு அப்பா எந்த கிளாஸ் போட்டாலும் எங்கள் 2 பேரையும் ஒன்றா தான் போடுவார். அது பியானோ கிளாஸாக இருக்கட்டும், கிட்டார் கிளாஸாக இருக்கட்டும், இல்லை அவர் சொல்லிக் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஈக்குவலாக தான் பண்ணுவார். ஸோ அவர் ரொம்ப ஹோப்ஸ் வச்சுருந்தாருன்னு நினைக்கிறேன் என் மேலே. அவர் இருந்திருந்தால் இன்னும் கூட பெரிய அளவில் வளர்ந்துருக்கலாம். ஆனால் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், எல்லாருக்கும் அவங்க குடும்பம் வந்து பயங்கர சப்போர்ட்டு. ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி சப்போர்ட் கிடையாது. ஆஃப்டர்வர்ட்ஸ் என்னோடய பிரதர் எனக்கு சப்போர்ட் பண்ண வேறு விஷயம். ஆனால் எங்கள் குடும்பத்தோட பர்மிஷன் இல்லாமல் தான் நான் இந்த ஃபீல்டுக்கே வந்தேன். ஸோ முதல்ல நம்ம குடும்பத்துக்கிட்ட சண்டை போடணும், அதுக்கப்புறம் தான் வெளியில் வந்து நம்ம போராடணும் எதுவாக இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி சில சேஞ்ச் இருந்தது. எங்களுக்கு ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி. அம்மா வந்து அப்பா இறந்துட்டதுனால அம்மா ரொம்ப பயப்படுவாங்க எல்லா விஷயத்துக்கும். ஆனாலுமே கொஞ்சம் ஆம்பளை மாதிரி தான் எங்களெல்லாம் வளர்த்தாங்க. பில்லு கட்டணுன்னா வந்து ரஹ்மான் அனுப்ப மாட்டாங்க, எங்களை தான் அனுப்புவாங்க. மார்க்கெட் போடணுன்னா எங்களை தான் அனுப்புவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய அம்மா ஸ்ட்ராங்காக. ஷீ ஹர்செல்ஃப் இஸ் a வெரி ஸ்ட்ராங் உமன். பெண்கள் எப்போவுமே ஒரு சைடில் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு, இன்னொரு சைடில் ரொம்ப ரொம்ப ஹார்டு. அவங்கக்கிட்ட ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அவங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு அன்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வீக் ஆகிடுவாங்க. ஸோ இதுதான் பெண்களோட எப்போவுமே நிலைமை தான். ஸோ நம்ம சாஃப்டர் சைடே நினச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வளர முடியாது. எவ்வளோ நம்மளுக்கு அவமானங்கள் வருதோ, எவ்வளோ ப்ரெஷர் நம்ம வருதோ, அதை வச்சு தான் நம்ம வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக வரும். ஸோ ஒவ்வொரு அவமானங்களையும் நம்ம சேமித்து வைக்கணும். இதுதான் ரஹ்மானும் சொல்லுவார், இதுதான் நானும் சொல்லுவேன். இவ்வளோ லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சப்புறமும் இதுதான் விஷயம் அப்படின்னு. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம், இவங்க சொன்ன மாதிரி நாளைக்கு யாரோ வரல அப்படின்னா நம்ம வந்து உள்ளே பூந்து நம்மளால பண்ண முடியும். இல்லை இன்னொருத்தர் பண்ணும்போது நம்மக்கிட்ட ஒரு ரீசன் சொல்லி பொய் ரீசன் சொல்லி அவாய்ட் பண்ண முடியாத விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு அந்த கிராஃப்ட் ஃபுல்லாக தெரிஞ்சதுன்னா, இன்னைக்கு இதை பண்ணி கொடு, எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறோன்னு வச்சுக்கோ. எனக்கு க்ரியேட்டிவ் ஃபீல்டு. அப்போ அது பண்ணலைன்னா, நம்மளுக்கு அது தெரியலன்னா, அது அப்படியே நம்பிக்கிட்டு நம்ம போயிடுவோம். ஸோ அதனால் அதை பற்றி ஃபுல்லாகவே நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம பண்ணுறோமோ இல்லையோ அது நம்மளுக்கு கண்டிப்பாக ஃபுல்லாக தெரியணும். ஸோ அந்த விஷயங்களெல்லாம் நான் கற்றுட்டேன். அதுக்கப்புறம் I started doing programming, learning programming, அப்புறம் சவுண்ட் இன்ஜினியரிங். ஸோ அப்புறம் ஹிந்துஸ்தானி மியூசிக், கொஞ்சம் கர்நாடிக் மியூசிக், இது மாதிரி எல்லாத்துலேயும் வந்து ஓரளவுக்கு நாலேஜ் நம்ம கெயின் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நம்மளுக்கு வந்து எல்லாரையும் ஃபேஸ் பண்ண முடியும். இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியம் இப்போ தான் நம்மளுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக. அதாவது ஏற்கனவே நீங்கள் வந்து நிறைய சாதனை படங்கள் நிறைய பாடிருக்கீங்க. அதாவது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த பலேலக்கா சாங்கில் உங்கள் வாய்ஸ் வந்தது, அதே போல் இந்த பொன்னி நதி சாங்கில் உங்கள் வாய்ஸு. ஆமாம், சொல்லணும் ஆக்சுவலி கரெக்ட். சாதனை படங்கள் அது கரெக்டான வேர்டு. ஏன்னா சிவாஜி வந்து அந்த டைமில் ரெக்கார்ட் பிரேக்கு, அது வந்த டைமில் ரெக்கார்ட் பிரேக். நெக்ஸ்ட் பொன்னியின் செல்வன், அது வந்த டைமில் ரெக்கார்ட் பிரேக். இன்ஷால்லா லால் சலாமும் அப்படி ஒரு ரெக்கார்ட் பிரேக் வரும்னு நினைக்கிறேன், எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பாக. இப்போ அதே போல் இந்த மரியம்மா, மரியம்மா அது வந்து அதை பற்றி ஒரு லேடி டைரக்டர் பண்ணுறாங்க, மாலதி நாராயண். அது வந்து இது அது என்ன சரகேட் மதர் பற்றி தான். அது இப்போ கேரளாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆமாம், கண்டிப்பாக. எப்படி சொல்லணும் நான்? இல்லை அதாவது ரிலீஸ் ஆகி நல்ல மக்கள் பாராட்டிய ஒரு அருமையான படம். நம்ம பழங்காலத்தில் நம்ம மண் வளம் எப்படி இருந்தது, பழங்காலத்தில் நம்மளுடைய எல்லாம் நேச்சுரல் ஃபுட்டாக சாப்பிட்டு அப்படின்னுச்சு, அதை ரீவைண்ட் பண்ணும். எப்படி நாம் இப்போ ஷோ ரீவைண்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி அதை ரீவைண்ட் பண்ணி இன்றைக்கி அதே இடத்துக்கு கொண்டு போய் இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு செடியை நம்மளால் வளர்க்க முடியும் அப்படின்றத நிரூபித்தவங்க தான் சுபாங்கி உமாபதி.
உங்களுடைய லைஃப் ஸ்டோரி, உங்களுடைய டுலிப்ஸ் அண்ட் டஃபோடில்ஸ் அருமையான நிறுவனம் வந்து இன்றைக்கி பல நேச்சுரல் கார்டனை உருவாக்குவதோடு மட்டும் இல்லாமல் குட்டி குட்டி பசங்கிட்ட போயிட்டு இதான் உன்னுடைய செடி, இதே போல் இன்னொரு செடியை நீ வந்து கொண்டு வா அப்படின்னு அதை ஒரு வெற்றி பயணமாக நீங்கள் தொடர்கிறீர்கள். அந்த பயணம். வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். நான் சுபாங்கி உமாபதி, ஃபவுண்டர் ஆஃப் த பிராண்ட் டியூலிப்ஸ் அண்ட் டேஃபடில்ஸ். ஃபர்ஸ்ட் எல்லாருமே டியூலிப்ஸ் அண்ட் டேஃபடில்ஸ் அன்னே நினச்சிப்பாங்க பூ வளர்க்குறோன்னு. கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கிட்ஸ்க்கு நம்மளோட மண்ணை பற்றி தெரியணும், அதே மாதிரி நம்ம ஜெனரேஷனுக்கும் நம்ம மண்ணை எப்படி காப்பாற்றணும்னு தெரியணும். அதிலிருந்து எடுத்த முயற்சி தான் இருது. டியூலிப்ஸ் அண்ணா மீனிங் நியூ பிகினிங், த அன்கண்டிஷனல் லவ், டேஃபடில்ஸ் அண்ட் டியூலிப்ஸ் அண்ணா. ஸோ நம்ம மண்ணுக்கு ஒரு அன்கண்டிஷனல் லவ் அண்ட் இது ஒரு புது பிகினிங்காக இருக்கணும் அப்படின்னு வச்ச பேர் தான் இது டியூலிப்ஸ் அண்ட் டேஃபடில்ஸ். என்னோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கிட்ஸை பார்த்து வச்சது. ஸோ பேசிக்காக நான் வந்து MBA MCA ஐடி நிறுவனத்தில் ஒரு 13 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு குழந்தை பிறந்து அது 1.5 வயசில் அதுக்கு அவங்களுக்கு கார்டனிங் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னும் போது நான் வெளியில் போய் பார்த்த விஷயம் ஃபுல்லாக கெமிக்கல்ஸ். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி கெமிக்கல்ஸ் கையில் கொடுக்கலாம் என்ற ஒரு ஸ்பார்க் வந்தப்போ தான் ஓகே நம்ம வீட்டிலையே மண் நல்லா தயாரித்து கொடுக்கலாம், நம்ம குழந்தைக்கு விளையாடட்டும். ஏன்னா மண்ணில் விளையாட இம்யூனிட்டி வரும். அப்புறம் மண்ணில் விளையாடுறது ஒரு நேச்சுரலான விஷயம், நம்ம எவ்வளோ நேச்சரோடு கனெக்டடாக இருக்கோமோ நம்ம லைஃப் அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படி சொல்லி தயாரிக்க ஆரம்பித்தேன். அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு என்னோட கொலீக்ஸ், ஐடியில் அப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், என்னோட கொலீக்ஸ் கூட வந்து எங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க அப்படி சொன்னாங்க. ஸோ கொடுக்க ஆரம்பித்தேன். குழந்தைங்களுக்கு வெறும் மண் கொடுத்தா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து மண், விதை, பாட்டு, அது டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஐட்டம்ஸ், ஒரு வெரைட்டியாக போட்டு அவங்களோட உணர்ச்சிகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்களே விளையாடணும் அப்படி சொல்லிட்டு தான் புதுசாக கிட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணோம். இது ஒரு நிலைமைக்கு என்ன போச்சுன்னா எல்லாரும் கேட்க ஆரம்பித்தாங்க என்னோடய கொலீக்ஸ். ஸோ என்னால் மேனேஜ் பண்ண முடியல. அப்போ தான் இது எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியாவாகவே கன்வெர்ட் ஆச்சு கம்ப்ளீட்டாக. ஸோ இது பிஸ்னஸாக பண்ணும்போது கோவிட் வந்தது. பட் எல்லாருக்கும் கோவிட் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் அதையும் தாண்டி அது ஒரு நல்ல விஷயமாக பார்க்க ஆரம்பித்தது. நான் என்னோடய ஐடியில் இருந்து ஒரு கம்ப்ளீட்டாக பிஸ்னஸ்க்கு மூவ் ஆன ஒரு விஷயந்தான். ஸோ ஐடி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது, நல்ல குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. ஆனால் இதை தாண்டி நம்ம சொசைட்டிக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்ட்டு யோசிக்க வரும்போது தான் நம்மளோட ஜெனரேஷன் அண்ட் நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நிறைய விஷயம் கெமிக்கல்ஸாக கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதனால் மண் வளம் மட்டும் இல்லாமல் ஏர் கண்டாமினேட் ஆகுது, வாட்டர் கண்டாமினேட் ஆகுது. இதனால் எல்லாரோட ஹெல்த் இஷ்யூஸ், இப்போ நம்ம சம்பாதிக்கிறது ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் நம்ம மெடிசன்ஸில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு நிலைமை போய்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு பேலன்ஸ் வரணும். அந்த பேலன்ஸ் வரணும்னா சம்திங் வி ஹாவ் டு டூ, ஏதோ ஒன்று நம்ம செஞ்சாகணும்னு சொல்லிட்டு நம்ம ப்ராடக்ட்ஸில், சர்வீசஸில் ப்ளஸ் நம்மளோட லேர்னிங்ஸில் அதை மெதுவாக கொடுக்க ஆரம்பிக்கலான்ற தாட் வந்தது. ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் எல்லாருக்கும் இருந்த சேலஞ்சஸ், ஒவ்வொருத்தருக்கும் இந்த 3 பேர் முதல்ல பேசினப்போ எல்லாருக்குமே ஒவ்வொரு சேலஞ்சஸ் சொன்னாங்க. எனக்கு வந்து இதையும் தாண்டி தான் வந்தேன்னு. உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த சேலஞ்சஸ் இருக்கும். காரணம் இன்றைக்கி எல்லாமே கெமிக்கல்ஸ். ஓகே, அந்த மாதிரியான செயற்கையான நிறமூட்டிகள், அதாவது சுவையூட்டிகள் அப்படின்னு நாங்கள் சொல்கிற உணவுக்கு. ஆனால் மண்ணுக்கும் செயற்கையான உரமூட்டிகள் அதுதான் பார்க்குறோம். அதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணீங்க? ஸோ இப்போ வந்து எல்லாருமே வர்மி கம்போஸ்ட் தயாரிக்கிறாங்க. நிறைய பேர் நிறைய மார்க்கெட்டில் இருக்காங்க. ஆனால் என்ன நம்ம தாண்டி பார்க்கணுன்னா எல்லாரையுமே காம்படிட்டர்ஸாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோரும் நேச்சுரலாக க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்கன்னும் போது அவங்கவுங்களுக்கான வந்து சேர வேண்டிய விஷயம் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ எனக்கான மார்க்கெட் கண்டிப்பாக எனக்கு இருக்குது, அவங்களுக்கும். ஏன்னா எல்லாருமே ஹியூமன்ஸ் தான். ஸோ அந்த மைண்ட் செட்டை நம்ம வளர்த்துக்கணும். அப்போ எல்லாருமே வளர்ந்து தானே ஆகணும். ஒரு எம்பத்தட்டிக்காக நம்ம எல்லாரையும் பார்க்க ஆரம்பித்தாலே காம்படிட்டரை கொலாபரேட்டராக பார்ப்போம். என்னால் முடியாதது எக்ஸ்ட்ராவாக உங்களால் என்ன பண்ண முடியும், சேர்ந்து நம்ம சொசைட்டிக்கு கொடுக்கலாம். நம்ம ஒரு பிஸ்னஸ் விஷயமோ இல்லை நம்ம ஃபினான்ஷியலி வளரணும் அப்படி நினைக்கிற விஷயமோ நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கான்ஷியஸாக டிசைட் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கணும். ஏன்னா நம்ம கான்ஷியஸாக டிசைட் பண்ணும்போது ஓகே இது நீட் ஆஃப் த ஹவர், அதே மாதிரி இதை நான் பிடிச்சு பண்ணுறேன், ஸோ இது எனக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்காது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம நிறைய கற்றுக்கிட்டு நம்மளால் எவ்வளோ ஹெல்ப் மோர் பண்ண முடியும் இந்த பிஸ்னஸ் மூலியமாக அப்படி. ஸோ என்னோடய வர்மி கம்போஸ்டில் நான் வித்தியாசமாக பார்த்த ஒரு விஷயம்,
ரொம்ப ஃபாஸ்ட் லைஃப் என்னோட ஐடி விமென்க்கெல்லாம் அண்ட் மென்னுக்கு கூட ரொம்ப ஃபாஸ்ட் லைஃப்பில் அவங்க நிறைய விஷயம் கார்டனிங் அன்ட்டு பண்ணால் வீட்டில் பண்ண முடியாது. அண்ட் இப்போ இருக்கிற சொசைட்டிக்கு இட்ஸ் 1 BHK ஹோம், ஸ்மால் பால்கனி ஹோம். ஆனால் அதுக்குள்ளேயே அவங்க சின்னதாக ஒரு விஷயத்தை வளர்த்து சாப்பிடும்போது தான் உணவே மருந்து. அவங்க சொன்ன மாதிரி உணவே மருந்து. பட் இப்போது அது வந்து மாறிட்டு இருக்கு. திருப்பி அதை கொண்டாடலாம். ஒரு சின்ன மைக்ரோக்ரீன் வளர்த்து நீங்கள் சாப்பிட்டாலே அதில் இருக்கிற அவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் வந்து உங்களுக்கு சேரும். ஆனால் அதை சரியாக வளர்க்குறோமா? இல்ல அதுதான் நீங்க அந்த மாதிரியே ஒரு கோர்ஸ் பண்ணக்கூடாது. சும்மா ஒரு சின்ன அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் ஃபார் எவ்ரி சிட்டி பீப்புள் இந்த பால்கனியில் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் பண்ணீங்கன்னா அது அவங்க இன்னும் எஃபிஷியண்டாகவும் இன்னும் நிறைய பண்ணுவாங்க இல்லையா? பண்ணிட்டு இருக்கோம் மேம். நிறைய பேருக்கு தெரியாது. ஆனஸ்ட்லி நான் ஃபுல்லி கம்ப்ளீட்லி சிட்டி பிரெட்டர். ஸோ ஆனால் என்னை விட சின்ன லேடிஸ் எல்லாம் வரும்போது பார்த்தா அவங்களுக்கு நிறைய தெரியுது செடியை பற்றியெல்லாம். எனக்கு அதெல்லாம் தெரியறதில்ல. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நான் ஏதாவது ராங்காக நான் ஃபார்ம்லாம் வச்சுருக்கேன், ராங்காக எதுவும் சொல்லி அவங்கள எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு. ஏன்னா நான் எம் லீடர் தேர். ஸோ ஐ வாண்ட் டு லேர்ன் எவ்ரி திங். அப்போ சில விஷயம் அவங்களுக்கு தெரியாது, அது நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் எடுத்து ஏன் பண்ணக்கூடாது? தேங்க்யூ ஸோ மச். நீட் ஆஃப் தி அவர் ஆக்சுவலி ஸோ நாங்கள் கிளாஸஸ் மாதிரி பண்ணுறோம். பட் அது ஒரு ப்ரொசீஜராக பண்ணாமல் மந்த்லி ஒன்ஸ் அது ஒரு ஃப்ரீ லேர்னிங்காக கொடுக்கணும். ஏன்னா நாங்கள் பிலீவ் பண்ணது என்னென்னா லேர்னிங் மட்டும் ஃப்ரீயாக போய் சேரணும் பீப்புளுக்கு. மற்றபடி எங்கள் ப்ராடக்ட் சர்வீசஸ் அண்ட் அதுலேருந்து ஏர்ன் பண்ணுற ஒரு பர்சனுக்கு லெட் இட் பி இதுன்னு. ஸோ அந்த லேர்னிங் காசு கொடுத்து கேட்டாலும் வந்து பண்ணுவாங்க, லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த கோர்ஸை மட்டும் பண்ணுங்க. ஸோ மைக்ரோ கிரீன்ஸ் பற்றி எங்களோட சேனலில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், எப்படி அதை வளர்க்குறது சொல்லிட்டு. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த எக்ஸ்பேன்ஷன் அண்ட் ரீச்க்கு வந்து அந்த கோர்ஸ் வெர்டிக்கல் நாங்கள் ஒர்க் பண்ணலை இன்னும். அதெல்லாம் இந்த வருஷம் இந்த 2024 வந்து இந்த வெர்டிகல்ஸை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அதில் வந்து அந்த வரிகள் வரும். சேற்றில் கால் பதித்து நாற்று நடும் கண்ணம்மா, இவள் இனி காற்றில் கால் பதித்து கனரக தொழில் புரிவாள் அப்படின்னாங்க. அவன் வந்து ஏன் சேத்துல நாற்று நட்டு அதுதான் இருக்கு சூழ்நிலமா, வெளியில் வா, நீ வேறு இண்டஸ்ட்ரிக்கு போ, காற்றில் கால் பதித்து கனரக தொழில் புரிவாள் அப்படின்னா எல்லாரும் மைக்ரேட் ஆன ஆரம்பித்தாங்க கிராமத்துலேருந்து. அது வேண்டாம், அதே அந்த சேற்றில் கால் பதித்து என்னால் அங்கேயே வந்து கனரக தொழில் பண்ண முடியும். அதை தான் வந்து சுபாங்கி உமாபதி ரொம்ப அழகாக நிரூபித்து காண்பிக்கிற. வாழ்த்துக்கள் மேடம். ஒரு ஒன் லைன் ஆஃப் அப்ரிசியேஷன். ரொம்ப ஹியூமனிடேரியன் டச் இவங்களுக்கு இருக்கு. மனசுல ரொம்ப பிடிச்சி பேஷனேட்டாக ஒன்று பண்ணுறாங்க. எது நம்ம பேஷனேட்டாக பண்ணாலுமே அது ரொம்ப சூப்பர் சக்ஸஸ் ஆகும். பேஷன் இருந்ததுன்னா அது எவ்வளோ நாள் வேணால் தாக்கு பிடிக்கும், எவ்வளோ சேலஞ்சஸை வேணால் இன்னும் சுக்கு நூறாக்கும். ஸோ அதுதான் எனக்கு மண் மேலேயும் அந்த செடிகள் மேலேயும் அந்த பாசம், ஜனங்க மேலேயும் அவங்க வச்சுருக்கிற பாசம், ஒவ்வொரு உணர்வுகளையும் அவங்க வந்து மதிக்கிற, அந்த செடியோட உணர்வை கூட மதிக்கிற ஒரு அற்புதமான ஒரு மனுஷியாக தான் நான் பார்க்குறேன். ஐ மோர் தேன் அ ஆண்டர்ப்ரனர், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஹியூமன் பீயிங். சூப்பர். நீங்கள் பயன்படுத்திய வார்த்தைகளில் இந்த சுக்கு நூறாக்குன்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்க, ஒரு அருமையான வார்த்தை. அந்த வார்த்தையை வந்து 2 விதமாக கொண்டு போகலாம். ஒன்று, அந்த சுக்கு நூறா, அதாவது வேராகும். சுக்கு என்பது வேராகும் அப்படின்னா, வேர்னா நான் சொல்கிறது பூமியில் ரூட்ஸ். அந்த சுக்கு என்ற வேர் அப்படின்னா சுக்குனால் ஏற்படைய பயன்கள் உன்னுடைய குடும்பத்தில் ஊன்றி வரணும், அதை வந்து சுக்கு வேராகும். இது சின்னரா. அப்புறம் அந்த சுக்கு நூறாகும் அப்படின்றது எப்படின்னா, அந்த சுக்குனுடைய பயன்கள் பல பேருக்கு கொண்டு போய் சேரணும், இது வந்து சுக்கு நூறாகும். இன்னொன்று உடைக்கிறது, சுக்குநூறு ஆகும். அந்த ரெண்டாவது உடைக்கிற சுக்குநூறு இருக்கு இல்லையா, அந்த உடைக்கிற சுக்குநூறு என்ன கேட்டிங்கன்னா, சில சமயத்தில் மனசு வந்து சுக்குநூறாகும். அந்த மனசு சுக்குநூறாகும் அப்படின்னா, அந்த மனசு சுக்குநூறாகாமல் அதை வந்து தேக்காக மாற்ற வேண்டும் அப்படின்னா, அதற்கான பணி தான் மித்திலா லக்ஷ்மி அவருடைய பணி. மித்திரலட்சுமி, உங்களை பாராட்டுறோம். நிறைய விருதுகள், இந்தியா ஐகான் அப்படி ஒரு விருது, அழகிய தமிழ் மகள் அப்படின்னு உங்களை பாராட்டிய விருதுகள் பட்டியலிடலாம் நிறைய. உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரி, ஒரு மிகச்சிறந்த சாதனையாளராக இந்த இளம் வயதிலேருந்தே நீங்கள் மின்னி வருகிறீர்கள், பாராட்டுக்கள். உங்களுடைய சாதனை பயணம். வணக்கம், நான் மித்திலா லக்ஷ்மி. ஆரம்பித்தது என்னவோ 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு நார்மல் ஒரு ஸ்கூல் டீச்சர்கிட்ட இருந்து ஆரம்பித்த விஷயந்தான். அப்போது கிளாஸில் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது சப்ஸ்டிடியூஷனுக்காக வந்த டீச்சர், அவங்க கிளாஸ் டீச்சர் கூட கிடையாது. நீங்கள் எல்லோரும் என்ன ஆகணுமோ அதை பேப்பரில் எழுதுங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஆனால் எனக்கு டாக்டர் ஆகணும்னு எழுத வரல. எனக்கு வந்து நான் கம்ப்ளீட்டாக தொலைஞ்சு போன நாள் அப்படின்னா அந்த ஒரு நாள்.
ஏன்னா எனக்கு என்ன எழுதுறதுனே தெரியல. எனக்கு பிடிச்ச விஷயங்கள் பல இருந்தது. எனக்கு டான்ஸ் பிடிக்கும், எனக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும். ஆனால் அதுதான் நான் ஆகணுமா, என்னால் பிடிச்ச விஷயமும் நம்மளும் ஒரு 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 சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும், நமக்கு பிடிச்சதுக்கும் அது நம்மளா அப்படின்னு யோசிக்கிறதுக்கும். அப்போ ரொம்ப நேரமாக யோசித்து எழுதின வார்த்தை வந்து அந்த பேப்பர் இன்னமும் என்கிட்ட வீட்டில் ஃப்ரேம் போட்டு இருக்கும். எனக்கு வந்து ஹியூமன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஐ நோ இட்ஸ் ஸ்டில் கிரேசி. அது என்ன, அந்த மேம் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சிரித்தாங்க. இது வந்து ஒரு ப்ரொஃபஷனா, இது வந்து ஒரு தொழிலா, இல்லைனா வந்து இதனால் பெருசாக என்ன பண்ணிட முடியும், இல்லை இது உனக்கு 4 காசு தருமா அப்படின்னு. அப்போது அதுக்கான பதில் என்கிட்ட இல்லை. ஆனால் இப்போ நான் சொல்லுவேன், எனக்கு அது 4 காசு தரல, எனக்கு வந்து நிறைய திரும்ப மனிதர்களே திருப்பி கொடுத்துச்சு. ஸோ மனிதர்கள் மட்டும் இல்லாமல் விலங்குகளையும் திருப்பி கொடுத்துச்சு. ஸோ உண்மையான அன்பை காட்டக்கூடியது அப்படின்னா இவங்க சொன்ன மாதிரி செடிகள், மிருகங்கள், இது எல்லாத்துக்கிட்டே இருந்துமே நம்மளால் உண்மையான அன்புனா என்ன அப்படின்னு நம்மளால் ஈஸியாக உணர்ந்துட முடியும். அது நமக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னோ நம்மளால் உணர முடியும். நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம்ல, ஒரு பெண்ணோட லைஃப் ஹிஸ்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா, பிறக்கிறாங்க, வளர்றாங்க, இதுக்கு நடுவில் அம்மா அப்பா சொல்கிறத கேட்குறாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, கணவர் சொல்கிறத கேட்கணும், குழந்தைங்களுக்காக வாழணும், நமக்கு பிடிச்ச மாதிரியும் இதில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருந்துக்கிறணும். ஸோ இத்தனை கஷ்டங்களுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு தனக்குன்னு நிற்கணும், தனக்குன்னு தன் விஷயங்களை வந்து பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன பாராட்டு. அவங்க சொன்னாங்க, சமைச்சது 4 பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அந்த பாராட்டில் அவங்க போட்ட எஃபர்ட்ஸ் தெரியும். இவங்க சொன்னது, அந்த செடிகள்கிட்ட பேசும்போது ஒரு மனசு திருப்தி கிடைக்கும் அப்படின்னு சொன்னது, அந்த மன நிம்மதி தேவைப்படும். ஏன்னா வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம் நம்ம நிறைய வெளியில் வந்துட்டோம், ஆனால் இன்னுமுமே தான் மனசுக்கு கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத, இல்லை எனக்கு இது பிடிக்கலை அப்படிங்கிறத வாய் விட்டு சொல்லாத பெண்மணிகள் நிறைய பேரால் அதிலிருந்து இன்னும் வெளியில் வர முடியல. அதுக்கு காரணம் 1 2 இல்லை, நிறைய இருக்குது. ஸோ காரணங்கள் பற்றி பேசணும் அப்படின்னா போயிட்டே இருக்கும். ஆனால் இன்னமும் அந்த மாதிரி என் குடும்பமே வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவான ஒரு குடும்பம். அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, பெண்கள் வந்து வெளியில் போகக்கூடாது, உலகம் வந்து பாதுகாப்பு இல்லை, அப்படி சொல்லி வளர்த்த குடும்பம் தான். மேம் ரொம்ப அழகாக சொன்னாங்க, முதல்ல நம்ம குடும்பத்து கூட நம்ம சண்டை போடணும் அப்படின்னு. நம்ம என்ன பண்ணணுங்கிறத பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம குடும்பத்தாருக்கு புரிய வைக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க். அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது அடுத்த பெரிய டாஸ்க். ஆனால் இது எல்லாமே மாற்றினது தான் என்னோடய கணவர். ஸோ எனக்கு அவர் சப்போர்ட்டிவாக இல்லை அப்படின்னா இங்கே நான் இல்லை. ஸோ இது எல்லாத்துக்குமே கூட நின்னது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்லை அப்படின்னா, இவங்க யாருமே இப்போ இல்லை அப்படின்னா மேபி நானே இங்கே இல்லை. ஸோ முதல் தேங்க்ஸ் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை ஹஸ்பண்ட் அண்ட் என்னோட 2 அழகான குழந்தைங்க. நான் நிறைய கற்றுக்க ஆரம்பித்ததே குழந்தைங்க கிட்ட இருந்து தான். ஸோ தட்ஸ் வேர் மை ஜேர்னி ஸ்டார்டட். ஸோ நான் 3 டிஃப்ரெண்ட்டான ஃபீல்ட்ஸில் ஒர்க் பண்ணுவேன். ஒன்று வந்து கிட்ஸ், இன்னொன்று வந்து பேரண்டல் ரிலேஷன்ஷிப்ஸ், இன்னொன்று வந்து கப்புள் ரிலேஷன்ஷிப்ஸ். மேஜராக ஹேண்டில் பண்ணுற கேசஸ் இதில் தான் நிறைய இருக்கும். மிதிலா லக்ஷ்மி, உங்களுடைய ஒவ்வொரு வரிகளும் அந்த எத்தனையோ, அதாவது 60 ஆண்டு கால அனுபவ பொதிவாகத்தான் நீங்கள் வந்து சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய சாதனை பட்டியல் வந்து நிறைய இருக்குது. அதாவது பல நிறுவனங்களில் பல மாணவர்கள் மட்டும் இல்லாமல் பெரியவர்களுக்கும் நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை சொல்லி அவங்க லைஃப்பில் ஒரு ஹாப்பி பாத்வேல கொண்டு போயிருக்கீங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மல்டிபிள் டிஸார்டர்ஸ் இருக்கவங்களுக்கு அவங்களால வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும், அந்த நம்பிக்கை ஊன்றுகோலை நீங்கள் நெம்புகோலாக கொடுத்து அழகாக அவங்களை கொண்டு வந்திருக்கீங்க. மகிழ்ச்சியான விஷயம். இப்போது உங்ககிட்டேருந்து நிறைய பதிவுகள் கேட்கின்ற போது எனக்கும் சரி, நம்ம சிறப்பு விருந்தினர் வந்து லைஃப்பில் எப்படி ஒவ்வொருத்தரும் திங்க் பண்ணால் வாழ்க்கையில் எந்த விதமான வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்குன்னு கவியரசர் அடுத்த இதில் வந்த துன்பம் எதுவென்றாலும் பாடி நின்றால் இல்லையா, வாடாதீங்க, அழகா அவர் அன்றைக்கே பதில் சொன்னார் இல்லையா, அதை நீங்கள் லைஃப்பில் செஞ்சு காமிச்சிருக்கீங்க. இதுதான் சொல்லுவாங்க, மாநிலத்துக்கு ஒரு மங்கை, மணியான ஒரு மனிதர், நான் என்று எழுந்து வந்தால் இந்த நாடு எழுந்து நிற்காதா. கவிஞருடைய வரிகள், கவிஞர் தாராபாரதியுடைய வரிகள். அதற்கு இலக்கணமாக நீங்கள் திகழ்ந்த உங்களுக்கு அத்தனை பேரும் நாங்கள் வந்து மிக சிறப்பான வாழ்த்து பதிவுகளை சொல்கின்றேன். இந்த நேரத்தில் தன்னுடைய லைஃப்பில் தொடர்ந்து வெற்றி படிகளை எடுக்கிறாங்க அப்படின்னா அது பின்னால் எவ்வளோ உழைப்பு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த உழைப்பாளர் நம்முடைய சிறப்பு விருந்தினர் திருமதி ஏஆர் ரெஹானா அவர்கள். உங்ககிட்ட நான் கேட்குறேன்,
இந்த வயசில் நான் சொல்கிறது கண்டிப்பாக அவங்க மிக சிறியவர்கள் தான். இவங்களுக்கான அந்த தாட் ப்ரொவோக்கிங் வேர்ட்ஸ், கிளாரிட்டி ஆஃப் தாட், பவர் ஆஃப் எக்ஸ்பிரஷன், எக்ஸாக்ட்லி, தெளிவு. நீங்கள் எப்படி பாராட்டுறீங்க? அதுதான் அவங்களோட ஒவ்வொரு வேர்டுமே ரொம்ப தெளிவாகவும் அனுபவம் மிக்கதாகவும் இருக்கு. இந்த வயசுல எப்படி இவ்வளோ அனுபவம் இவங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கிறது ஒரு விஷயம். இந்த வயசுல எப்படி இவ்வளோ நல்ல லவ்லி திங்கிங் வந்திருக்குன்றது ஒரு விஷயம். அந்த இவங்களோட வேர்ட்ஸ் ஒரு லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. அது ஒருத்தர் அப்படியே நெகட்டிவாக விழுந்து கிடக்கும்போது அவங்கள தூக்கி நிறுத்தி நீ வந்து பாசிட்டிவ் சைடில் போகலான்னு சொல்லி அவங்கள போக வைக்கிற அந்த திறமை இருக்குல்ல, அதுக்கு நிஜமாவே ஹேட்ஸ் ஆஃப் டு இட். அண்ட் த வே யூர் டாக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே ரொம்ப ஸ்வீட்டாகவும் ஹியூமனிட்டியோடும் ரொம்ப அழகாக பேசுறீங்க. நீங்கள் ஒரு ஹியூமனாக ஃபஸ்ட் இருக்கணும் நீங்கள் முதல்ல நினச்சது, தட் இட்ஸ் இஸ் a great தாட்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக சூப்பர். இப்போது 5 சாதனையாளர்கள், மிகச்சிறந்த தொழில் முனைவோர் நிறைய பேர் இருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து தொடர்ந்து ஈடுபடுறாங்க. அவர்களுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக வெற்றி பெற்ற சாதனையாளர்கள் 5 இந்த மங்கையர் சோலை நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம இவங்க கூட பேசினோம். இவர்களுடைய வாழ்க்கை ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை இவர்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் ஏற்படுத்தி தராங்க. ஸோ இதற்கான ஒரு பொதுவான இறுதி பதிவாக அவங்களுடைய வார்த்தைகள். அதான் ஒவ்வொரு வாக்ஸ் ஆஃப் லைஃப்ல இருந்தும் டிஃப்ரெண்ட்டாக எப்படி விமன் வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு விமனும் இந்த சொசைட்டிக்கு நிறைய பண்ணணும்னு ஆரம்பித்தா நம்ம நாட்டை பீட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. இங்கே இருக்கிற டேலண்ட்டும், இங்கே இருக்கிற திங்கிங்கும், இங்கே இருக்கிற ரிசோர்ஸஸும் அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம். இப்படிப்பட்ட பெண்களை எடுத்து வீட்டில் அடுப்படியோடு நிறுத்தி வச்சு அவங்கள வந்து காலகாலமாக வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணி வச்ச நம்ம சொசைட்டியை கண்டிப்பாக நான் கண்டிக்கிறேன். பெண்கள் வெளியே வரும்போது என்கரேஜ் பண்ணுங்கள், அவங்கள டீஸ் பண்ணாதீங்க, அவங்கள அமுக்காதீங்க, அவங்கள ஹர்ட் பண்ணாதீங்க. அவங்களே எவ்வளோ ஹர்டில்ஸை தாண்டி தான் வெளில வரணும். அவங்கள பார்த்து கேலி பண்ணாதீங்க, என்கரேஜ் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சது. அண்ட் ட்ரீட் தம் லைக் யுவர் சிஸ்டர்ஸ், யுவர் மதர்ஸ், யுவர் ஃப்ரெண்ட்ஸ். பியாண்ட் தட் அவங்கள வேறு பார்வையில் பார்க்காதீங்க. அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பர்சன் உங்கள் லைஃப்பில் இருப்பாங்க, அவங்க கூட மட்டுமே நீங்கள் வந்து வேறு பார்வை பார்க்கலாம். மீதி எல்லாரையும் உங்கள் சிஸ்டர்ஸாக மதராக நினைக்க. ஒரு பஸ்ஸில் போகும்போது அவங்கள வந்து இரிட்டேட் பண்ணாதீங்க, என்ன சொல்கிறது, பாலியல் தொல்லை கொடுக்காதீங்க. அவங்க ஒரு வேலைக்கு வராங்கன்னா அவங்கள வந்து ஒரு கீழ்த்தரமான செயலுக்கு அழைக்காதீங்க. அவங்கள மதியுங்க, அவங்களோட டேலண்ட் அப்ரிஷியேட் பண்ணுங்கள், அவங்கள இன்னும் மேலும் வளர செய்யுங்க. சூப்பர். அதாவது தன்னால் வெற்றி பெற முடியும். அந்த காலத்தில் துர்காபாய் தேஷ்முக்னு ஒரு மிகச்சிறந்த சாதனை பெண். அவங்க ஒரே சமயத்தில் 6 நிறுவனங்களை நடத்தினவர். இன்றைக்கி நம்ம ஒரு நிறுவனம் வெற்றிகரமாக நடத்துவதற்கு யோசனை பண்ணுற சூழலில் வெற்றி பெற்று வருவது என்பது உங்களை போல சில பேர். அப்போ 6 நிறுவனங்களை வளர்த்த அவர்கள் வந்து 1909 பிறந்து 1981 மறைந்தார்கள். இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக பல நாட்கள் ஈடுபட்டவர்கள். வேலூர் சிறையில் 3 ஆண்டுகள் இருந்தவர். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா 1930 ஏப்ரல் 13ஆம் தேதி உப்பு சத்தியாகிரகம் ஆரம்பித்தப்போ நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் பக்கத்தில் நான் போய் உப்பு காய்ச்சறேன் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். வேதாரண்யத்தில் சென்னையிலையும் உப்பு காய்ச்சறேன்ற ஒரு பதிவு, வரலாற்று பதிவு. அதற்காக அவங்க சிறைப்பட்டாங்க. அன்றைக்கி இல்லாமல் பின் நாட்களில் பார்த்திங்கன்னா நிறைய கொண்டு வரணும், நிறைய விஷயம் இந்த மக்களுக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 1938 இன்றைக்கி இருக்கிற ஆந்திர மகள சபா அதை ஆரம்பித்து பெண்கள் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டவர்கள். ஏன்னா பல வரலாறு படைத்த வைர மங்கையரை நம்ம இந்த நேரத்தில் நினைவு கூற வேண்டும். அதற்காகத்தான் சொல்கிறேன். 1938 ஆந்திர மகள சபா ஆரம்பித்து அது மூலமாக பல பெண்களுக்கு வாழ்வாதாரம் கொடுத்து, இது மட்டுமா வாழ்வாதாரம் மட்டுமா உங்களுக்கு சுகாதாரம் வேணும்ன்ட்டு 1962 அடையாறில் அவங்க பேரில் துர்காபாய் தேஷ்முக் மருத்துவமனை ஆரம்பித்து 12 காலம் சேவை புரிந்தவங்க. அவங்க இன்றைக்கி ஒரு ஐகான். எதுக்குன்னா தனி பெண்ணால் என்னால் ஒரு 6 நிறுவனங்களை நடத்த முடியும் வெற்றிகரமாக. 6மே வந்து இந்திய நாட்டுக்காக பெரும்பங்கு ஆற்றிய நிறுவனங்கள். அந்த மங்கையை இந்த நேரத்தில் வைர மங்கையை நினைத்து நம்ம அத்தனை பேரும் பாராட்டி மகிழ வேண்டும். ஏன்னா இப்படிப்பட்ட சாதனையாளர்களை நாம் நினைவு கூற வேண்டும். அதாவது மேடம், இந்த நமக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் 1959 கல்யாண பரிசுன்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ரொம்ப அழகாக ஒரு பாடியிருப்பார். அந்த பாட்டு பாடியிருப்பார். அருமையான ஒரு பாட்டு. அந்த படத்தில் கல்யாண சுந்தரம் பட்டுக்கோட்டை அவர்கள் எழுதி பதிவாகி அந்த பாடல் வெளிவந்தது 1959 கல்யாண பரிசு படத்தில். என்னென்னா எப்படி பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கு, ஏன்னா நீங்கள் எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறதுனால சொல்கிறேன். அந்த வரிகள் ஒரு சிறிய டீ கடை. அந்த டீ கடையில் எல்லோரும் வந்து டீ குடிக்கணும். அதுக்கு ஒரு பாட்டு பாடுவார். பாட்டு பாடிக்கிட்டே அந்த டீ மாஸ்டர் டீயை கொடுப்பார். என்னன்னா ரொம்ப
பாட்டாளி தோழருக்கும் பற்பல தொழிலாளருக்கும் கூட்டாளியாக இருக்கும் டீ கொஞ்சம் சூட்டோடு போட்டால் சோம்பேறி நண்பனுக்கும் சுறுசுறுப்பு கொடுக்கும் டீ விறுவிறுப்பு கொடுக்கும் டீ. இதான் வரிகள். அது பாருங்கள், அந்த வரிகளை பாடிக்கிட்டே அவர் பண்ணும்போது அந்த டீலாம் பறந்து போயிடுமா. எப்படி அந்த கொடிவேரி டேமில் அந்த சூழலில் அந்த சீசனில் நிறைய பேர் வந்தால் பெருங்காயம் கடகடன்னு விற்றுருமோ, அந்த மாதிரியான ஒரு அப்போது பிஸ்னஸ் டெக்னிக் எத்திக்ஸ் ரெண்டுமே சேர்ந்து அருமையாக செய்யக்கூடிய 5 அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருந்திருக்குல்ல. அந்த லிரிக் எழுதுறதுக்கும் அந்த பாட்டு பாடுறதுக்கும் டேலண்ட் இருக்கு. கண்டிப்பா அதற்கான சோ அது ஆக்சுவலி டீ கடையில யூஸ் பண்றாரு அவர். ரொம்ப டீக்கா யூஸ் பண்றாரு. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு மிகச்சிறந்த பதிவு. சாதனை பெண்கள் தங்களுடைய சாதனைகளை சொல்லுகின்ற அதே நேரத்தில் அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்னன்று அவங்களுடைய அத்தனை எக்ஸ்பீரியன்ஸோடு அவங்ககிட்ட நம்ம கேட்குற செய்திகள் நம்ம பிரமிக்க வைக்கிறது. இன்றைக்கி குறிப்பாக பார்த்திங்கன்னா 5 பேரும் சொல்கின்ற பதிவுகளை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாம் தொடர்ந்து சொல்கிறா போல் நேரம் போதவில்லை. எனவே இந்த மங்கையர் சோலை இவர்களோடு நாம் மீண்டும் அடுத்த வாரம் சந்தித்து நேயர்களே இவர்களை பாராட்ட தயாராக இருங்கள். அடுத்த வாரம் நாம் மீண்டும் மங்கையர் சோலை நிகழ்ச்சியிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.